ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன் சுவை சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வாழைத்தண்டு பொரியல் எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்ப்போம். வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக நார் சத்து இருக்குது. அதனால் இது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால் இதை வாரம் ஒரு முறை எடுத்து வர்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மெயினாக பெண்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இப்போது 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இரண்டு கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வைத்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேறு எதுவும் தேவையில்லை. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 150 கிராம் வாழைத்தண்டு கழுவிட்டு அதை நார்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் சரியாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. 1/2 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா இதில் அதிகமாக நீர் சத்து இருக்குது. சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் தேன் சுவை சமையலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ், ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.